இனிய என் உறவுகளுக்கு இனிய என் வணக்கங்கள். இந்த பதிவில் பார்த்திங்கன்னா சனி பெயர்ச்சியை பற்றி எல்லோரும் பயப்படுறாங்க. சனி மோசமானவர் அப்படின்னு. சனி யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கிடணும். சூரியனுடைய பையன்தான் சனி. இந்த காசியபுர அதிதியுடைய பேரன்தான் இந்த சனி. காசியபுருக்கும் அதிதிக்கும் பிறந்தவங்க 12 ஆதித்யர்கள், 12 சூரியன்கள். அந்த சூரியனுக்கு பிறந்தவங்களில் யமதர்மன், தாஜ்மஹால் பக்கத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற அந்த யமுனா நதி, சனி, இவங்கெல்லாம் உடன்பிறப்புகள் தான். இந்த சனி நமக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னு எல்லோரும் பயந்துக்கிட்டே இருக்கிறோம். திரேதா யுகத்தில் தசரத சக்கரவர்த்தி இந்த பூமியை ஆட்சி செய்கின்ற போது, தசரதன் யார்? அவர்தான் காசியபர், சனி பகவானுடைய தாத்தா. சனியுடைய தாத்தா தான் தசரதன். பாட்டி கோசலை, அவங்களுக்கு பிறந்தவன் தான் ராமன். அப்போது சனி கார்த்திகை நட்சத்திரத்தை கடந்து ரோகிணியில் செல்ல முயன்றால் 12 ஆண்டு காலம் பூமியில் மழை பெய்யாது என்று ஜோதிடர்கள் கூறினார்கள். உடனே தசரத மன்னன் பூமியில் காசியபரிசி பூமியில் தசரதனாக பிறந்த காரணத்தினால் அவருக்கு சனி தன் பேரன் என்று தெரியாது. அந்த சனியை இவரும் மேலோகத்தில் போய் சனியை பார்த்து, சனியே, நான் உன்னோடு போரிட வருகிறேன் என்று கூறுகிறார். ஏன் என்று கேட்கிற போது, யாரப்பா, ஒரு மானிடன் என்னை தாக்குவதற்கு வந்திருக்கியே, உன் திறமையை கண்டு நான் பாராட்டுகிறேன், உனக்கு என்ன வேணும் சொல் என்று கேட்கிறார். அதற்கு அவர் சொன்னார், ரோகிணி நட்சத்திரத்தை கடந்து சென்றால் இங்கு மழை பெய்யாது பூமியில், ஆகவே அவற்றை தவிர்த்தல் வேண்டும் என்று கூறுகிறார். நான் பூமியில் வளங்கொழிக்கவே வருகிறேன், அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே தசரத மன்னன் சுலோகம் சொல்கிறாரு. நம கிருஷ்ணாய நீலாய சிதிகண்ட நிபாய சா நம காலக் நிருபாய கிருதாந்தாய சவை நம நமோ நிர்மால்ய தேகாய தீர்க்கம்ச சடாய் சுருசா நம விசால நேத்ராய ஜுஸ்கோதர பயாக்குருதே நம புஷ்கல காத்திராய ஸ்தூல ரோமனே பிரேமனே தேவை நம நமோ தீர்க்காய ஜிஸ்காய காலதமுஷ்ட நமோஸ்து தே நமஸ்தே கோடராசாய துர்நிர்சாய வை நம நமோ கோராய ரௌத்தலாய பீஷனாய கபாலினே நமஸ்தே சர்வபசாய வலிமுக நமஸ்தோ தே சூரியபுத்திர நமஸ்தேஸ்து பாஸ்கரே பயதாய சா அதோதிருஷ்டே நமஸ்தேத்து சம்வர்த்தக நமோஸ்து தே நமோ மந்தகதே துபியம் நிஸ்திரிதாய நமோஸ்து தே தபசா தக்த தேகாய நித்தியம் யோகரதாய நமோ நித்தியம் ஜுரிதார்த்தாய திருப்திய சவை நம இன்னொரு நஜிர் நமஸ்தேஸ்து காசியவர் தபசேஸ்தயே துஷ்டோ ததாசி வை ராஜ்ய ருஷ்டோ கரசி தத்சநாத் தேவசூர துஸ்வம்சம்ச சித்த வைத்தோத்ரோக பிரியா விரோகிதா சர்வே நாச சாந்தி சமூலக பிரசாத குருமேவ தேவ வரார்கோக முபாகக ஏவம் விஸ்து சதா சௌரீர் கிரகே ரோஜ மகாபல அப்ரவீச்ச புதர் வாக்கியம் கிருஷ்டோ ரோமோது பாஸ்கரி துஷ்டோ யஸ்கம் தவ ராஜேந்திர ஸ்தவனானே சூக்ரக வரம்பிரியே பிரியா சுவாமி ஸ்வேச்சியா ரகுநந்தன என்று சனீஸ்வரனை தசரத மன்னன் துதித்தார். உடனே சனி இந்த சோஸ்திரத்தினால் சனீஸ்வரன் சந்தோஷித்து, தசரதா, நீர் துதித்த இந்த சோஸ்திரத்தை காலையிலும் மாலையிலும் கூறியவர்களுக்கு தோஷங்கள் நீங்கி சுபபலனை அளிப்பேன். என்னுடைய சனிக்கிழமையில் வன்னி இலைகளால் என்னை அர்ச்சித்து என் பிரதியை தங்கத்திலோ வெள்ளியிலோ தாமரத்திலோ செய்து உளுந்து சிறிது கலந்து எல்லை தானம் செய்து இந்த சோஸ்திரத்தை சொல்லும் அவர்களே நான் பீடிப்பதில்லை.
கோச்சாரத்திலும் தசையிலும் புத்தி அந்தரத்திலும் நான் நன்மையே செய்வேன் என்று சனி கூறினார். ஆகவே இந்த சோஸ்திரத்தை படிக்கும்போது சனி சொன்னதையே நம்ம செஞ்சோம்னா சனியுடைய கெடுதல் பலன் நமக்கு நிச்சயம் இருக்காது என்பதை தசரத மன்னன், அதாவது காட்சிபரிசி பேரனுக்கு சொன்னதை பேரனும் நமக்கு சொன்னதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். தசரத மன்னன் திருவடிகளே சரணம், நமஸ்காரம்.